Hi guys, எல்லாருக்குமே இப்போ வணக்கம். நான் சுந்தர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்கணும்னா OnePlus சார்பில் வந்து புதுசாக 2 பட்ஜெட் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் கிடையாது, இந்தியாவில் கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ண போகிறாங்க. இது பார்த்தீங்கன்னா யூரோப் கண்ட்ரீஸ்லேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எப்பயுமே யூரோப் கண்ட்ரீஸில் லான்ச் பண்ணுற ஃபோனோட ப்ரைஸும் இந்தியாவுக்கு அதே ஃபோன் திருப்பி லான்ச் பண்ணுவோம். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கொஞ்சம் கம்மியாக தான் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து லான்ச் பண்ணாங்க. யூஎஸை பொறுத்த வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா யூஎஸில் ஒரு ப்ரைஸாக இருக்கும், இந்தியாவுக்கு வரும்போது அதோட டபுள் மடங்காக ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகி வரும். ஸோ யூரோப் கண்ட்ரீஸில் லான்ச் பண்ணிக்கலாம், நமக்கு பிரச்சனை கிடையாது. யூரோப் கண்ட்ரீஸில் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா 30,000. ஸோ இந்தியாவுக்கு வரும்போது நம்ம 20,000 எதிர்பார்க்கலாம். இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா 17,000 லான்ச் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அந்த 13,000 14,000 பட்ஜெட்டில் வந்து இன்னொரு ஃபோனை எதிர்பார்க்கலாம். இந்த ரெண்டு ஃபோனோட மாடல் நம்பர் பார்க்கும்போது OnePlus N10 மற்றும் N100. இந்த N100ன்றது பார்த்தீங்கன்னா அந்த 15,000 வர செக்மெண்ட் ஃபோனு. N10 அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த 20,000 ரேஞ்ச் செக்மெண்ட்டில் வரக்கூடிய ஃபோனு. ஃபஸ்ட்டு இந்த N10 அப்படின்ற ஃபோனை வந்து பார்க்கும்போது டிசைன் வைஸ் பார்க்கும்போது பார்த்தோன்னே என்னடா சாம்சங் ஃபோன் மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி தெரியும். ஏன்னா அந்த கேமரா கட் அவுட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. ஏன் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண OnePlus 80 கூட பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்க்கும்போது அந்த சாம்சங் ஃபோன்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. ஓகேவா, நமக்கு எப்படி இருந்தால் ஃபோன் பில்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது சரி நல்லதாக இருக்குது. அஃபிஷியலாக இந்தியாவுக்கு லான்ச் பண்ணும்போது டக்குன்னு கையில் கிடச்சிச்சுன்னா என்னன்றதுன்னு பார்த்து சொல்கிறேன். OnePlus நாடு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் OnePlus நாடு வந்து ஒரு 30,000 பட்ஜெட்டில் ஒரு பட்ஜெட் ஃபோனை வந்து லான்ச் பண்ணாங்க. அதுவும் 5G கேப்பபிள், அப்புறம் AMOLED டிஸ்பிளே, 90 Hz சஃபர் ஸ்டேட்டு. ஸோ எல்லா விதத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்பெக்கை வந்து அவங்க கவர் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதுக்கு ஒரு சக்ஸஸராக பார்த்தீங்கன்னா இந்த N10 அப்படின்ற ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ OnePlus நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைஸ் ஸ்டார்டிங் ப்ரைஸ்னு பார்க்கும்போது 28,000 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், அப்புறம் 30,000 பார்த்தீங்கன்னா 12GB RAM 256GB ஸ்டோரேஜ். அதுவும் பார்த்தீங்கன்னா 5G ஃபோன். இந்த 5Gன்ற கண்டியே பார்த்தினா தான் அந்த OnePlus நாடு பக்கம் எல்லோரும் போனாங்க, ஏன்னா ஃபியூச்சர் ப்ரூஃபாக இருக்குன்னு. ஸோ இப்போ அதுக்கு கம்மியான ப்ரைஸ் ரேஞ்சில் இன்னொரு 5G ஸ்மார்ட் ஃபோன் OnePlus தரப்புலேருந்து OnePlus N10. இதோட பில்ட் குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது பேக்கில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஃபினிஷிங்கில் இருக்குது. ஆனால் இது வந்து பார்க்கும்போது கிளாஸ்டிக் மெட்டீரியல்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. பிளாஸ்டிக்னா கிளாஸ் பாதி, அப்புறம் பிளாஸ்டிக் பாதி. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கார்னிங் கோரில்லா கிளாஸ் 3 ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட டிஸ்பிளே சைஸ்ன்னு பார்க்கும்போது 6.49 இன்ச்சு ஃபுல் HD ப்ளஸ் IPS LCDக்கு வந்து இவங்க டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா OnePlus நாளில் உங்களுக்கே தெரியும் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா IPS LCDக்கு வந்து மூவ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 90 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இந்த ஃபோன் சப்போர்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் பிக்சல் பர் இன்ச்சின்னு பார்க்கும்போது 406 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து டிஸ்பிளேயோட ஷார்ப்னஸ் லெவலாக இருக்கட்டும், பிரைட்னஸ் லெவல்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் நல்லா இருக்கலாம். எதிர்பார்க்கப்படுது. ஃபோன் கையில் கிடச்சோன்னு எப்படின்றத டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்ததாக இந்த ஃபோனில் பேக் சைடு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது AMOLED டிஸ்பிளே இல்லாதனால ஃப்ரண்ட்டில் அவங்களால கொடுக்க முடியல. ஸோ பேக் சைடில் பிசிக்கலாக உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஃபோனுக்குமே தான். இன்னொரு வேரியன்ட் ஃபோனுக்கும் பார்த்தீங்கன்னா பேக் சைடு தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன்லையும் பார்த்தீங்கன்னா பேக் சைடு தான் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக உள்ளே யூஸ் பண்ணிக்கிற ப்ராசர்னு பார்க்கும்போது Snapdragon 690 SoC ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 8 நானோமீட்டரில் செஞ்ச ப்ராசர். போன சீரீஸான 4ல் பார்த்தீங்கன்னா Snapdragon 765 7 நானோமீட்டரில் செஞ்ச ப்ராசர். அது போக கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா Adreno 619 GPU வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. Snapdragon 760 பார்த்தீங்கன்னா 620 GPU இருக்கும். அதே மாதிரி அது வந்து 7 நானோமீட்டர் சொன்னேன் இல்லையா. இதுக்கும் அதுக்கு என்னடா பெரிய வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் வைஸ், அதாவது பெஞ்ச் மார்க் ஸ்கோரில் தான் உங்களுக்கு பெரிய வித்தியாசம் தெரியுமே தவிர டே டு டே லைஃப்பில் இந்த நார்மலான கேமிங்கு, டே டு லைஃப், இந்த யூடியூப்பில் வீடியோ பார்க்குறது, ரெகுலரான சின்ன சின்ன கேம்ஸ் அந்த மாதிரி விளையாடும்போது எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஏன் சொல்லப்போனால் ரெண்டுமே ஈக்குவலாக தான் பெர்ஃபார்ம் பண்ணோம். இந்த ஸ்பீட் டெஸ்ட்டு அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு 5 செகண்ட் பார்த்தீங்கன்னா முன்ன பின்ன இருக்குமே தவிர பெரிய வித்தியாசங்களோ கிராஃபிக்ஸ் லெவலோ ஒரு மாற்றங்களோ இருக்காது. ஸோ ப்ராசர் வைஸ் பார்க்கும்போது ஏறத்தாழ ரெண்டுமே ஈக்குவல் தான். அதே மாதிரி ரெண்டு ப்ராசருமே 5G சப்போர்ட் பண்ணி 20,000 ஒரு 5G ஃபோன் OnePlus தரப்புலேருந்துனா வேணால் நான் சொல்ல போகிறோம். அடுத்ததாக இந்த ஃபோனோட கேமராஸ்ன்னு பார்க்கும்போது 64 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. 8 மெகாபிக்சலுக்கான ஒயிட் ஆங்கிள், 5 மெகாபிக்சல் டெப்த்து, 2 மெகாபிக்சலுக்கான மோனோக்ரோம் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 4K 13 FPS 1080 60 FPS ஸ்லோ மோஷன் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களால் எடுக்க முடியும். அதே மாதிரி ஃபோட்டோஸும் பார்த்தீங்கன்னா மேனுவல் மோடில் 64 மெகாபிக்சலுக்கான ஃபோட்டோஸும் உங்களால் எடுத்துக்க முடியும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா. இது வந்து சிங்கிள் கேமரா தான். OnePlus 4ல் கொடுத்த மாதிரி டபுள் கேமராலாம் கிடையாது. அப்புறம் பேட்டரி சைஸ் வந்து இங்கே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 4300 mAhக்கான பேட்டரி. குயிக்காக சார்ஜ் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா 30 வாட்ஸுக்கான டாக் சார்ஜர் வந்து பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஆக்சிஜன் OS 10 தான் ரன் ஆக போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா நாடில் இல்லாத இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா டூயல் ஸ்பீக்கர் வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ உங்களுக்கு ஏர் பீஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கரை ரியாக்ட் ஆகும். கீழே ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. அதுக்கப்புறம் முக்கியமான
முக்கியமான விஷயம் என்னென்னா 3.5 ஆடியோ ஜாக் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா OnePlus Nord வந்து ஆடியோ ஜாக் கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.5 ஆடியோ ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது யூரோப் கண்ட்ரீஸில் 30,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு OnePlus Nord ப்ரைஸ் அதே வேரியண்ட் ப்ரைஸே பார்த்தீங்கன்னா 30,000. அதுமாதிரி 25,000 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு OnePlus Nord பேஸ் வேரியண்ட் இருக்குது. ஸோ இது 23,000 25,000 ரேஞ்சுக்குள்ளே லான்ச் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. இந்தியாவில் கூடிய சீக்கிரம் இந்தியாவில் லான்ச் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக தான் இருக்குது. ஏன்னா 22,000 Realme Redmi ஃபோன் வாங்குறவங்க கண்ணை மூடிட்டு OnePlusல இந்த மாதிரி ஒரு 5G ஃபோன் கிடைச்சா கண்டிப்பாக அவங்க அதுக்கு தான் மூவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டீல் வந்து ஒரு நல்ல டீலாக தான் இருக்குது. என்ன இந்த AMOLED டிஸ்பிளே இப்போல்லாம் LCDக்கு மாறியிருக்காங்க. Snapdragon 760 எல்லாம் 690. இந்த AMOLED டிஸ்பிளே டு LCD தான் கொஞ்சம் டவுன்கிரேட் மாதிரி தெரியுதே தவிர ப்ராசரில் பெரிய வித்தியாசங்களோ ஒரு சேஞ்சஸோ இருக்கிற மாதிரி தெரில. ஸோ டிஸ்பிளே மட்டும்தான் மாற்றிருக்காங்க. மற்றபடி 90 Hz எல்லாமே ஏறத்தாழ ஈக்குவலாக தான் இருக்குது. இப்போ அடுத்த ஸ்மார்ட் ஃபோனான OnePlus N100 ஸ்மார்ட் ஃபோனுக்கு வருவோம். நான் இது முன்னாடியே சொன்ன மாதிரி இந்தியாவில் இது 13,000 to 15,000 ரேஞ்சுக்குள்ளே தான் வரும். இதோட டிஸ்பிளே சைஸ்ன்னு பார்க்கும்போது 6.52 இன்ச்சு HD+ டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 720p ரெசல்யூஷன் வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணோம். அடுத்ததாக இதில் யூஸ் பண்ணிக்க ப்ராசர்னு பார்க்கும்போது Snapdragon 460 ப்ராசர். என்னடா ரொம்ப நாளுக்கு அப்புறம் Snapdragonல 4 சீரிஸ் ப்ராசர் நம்ம காதில் கேள்வி போடுறோமே அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கும் அதுதான் ரொம்ப மனசை உறுத்துன்னு சொல்லலாம். என்ன இதில் ஒரு Snapdragon 630 இல்லை Snapdragon 730 கூட கொடுத்துருக்கலாம். எதுக்கு இவங்க இந்த 4 சீரிஸ் சூஸ் பண்ணாங்கன்னு தெரில. சரி அதை விடுங்க. அடுத்து ரேம் வேரியன்ட் பார்க்கும்போது 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். பேக்கில் கேமரான்னு பார்க்கும்போது 13 MP பிரைமரி கேமரா, 2 MP டெப்த்து, 2 MP மேக்ரோ. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 8 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 5000 mAhக்கான பேட்ரி, 18 watts சார்ஜர் வந்து உங்களுக்கு பாக்ஸில் தராங்க. இதில் வந்து 13 watts சார்ஜர் கிடையாது. ஸோ சார்ஜரில் ஒரு டவுன் கிரேட். ரொம்ப நாளுக்கு அப்புறம் OnePlus தரப்புலேருந்து 18 watts சார்ஜர் கேள்வி போகிறோம். அதேமாதிரி ரெசல்யூஷனும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் கம்மி பண்ணியிருக்காங்க. ப்ராசஸரும் ரொம்ப அடிமட்ட லெவலுக்கு போயிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபோன் பார்க்கும்போது இந்த Redmi Note 9 அந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு சரி ஒரு பிராண்டு மாறி பார்ப்போமே அப்படின்னு எதிர்பார்க்கவங்களுக்கு இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அதே மாதிரி இந்த ரெண்டு ஃபோனுமே பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் வாய்ஸ்லாம் ரன் ஆக போகுது. உங்களுக்கே தெரியும் ஆண்ட்ராய்டு இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் வாய்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு ஸ்டாக் ஆண்ட்ராய்டுக்கு அப்புறம் ரொம்ப ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த ஆக்சிஜன் வாய்ஸ் தான் கிடைக்கும். ஸோ ரெண்டு ஃபோனுமே எல்லா பட்ஜெட்லேயும் ஒரு 13,000 ஃபோன்லேயும் இந்த N100 வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அதேமாதிரி 22,000 to 20,000 ரேஞ்சில் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த N10 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இது வந்து இப்போதைக்கு இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் ஆகலைனாலும் கூடிய சீக்கிரம் லான்ச் ஆக போகுது. என்னன்றதை பொறுத்து இருந்து பார்ப்போம். இந்த ஃபோன் எவ்வளோ சீக்கிரம் இந்தியாவில் லான்ச் ஆகுதோ டக்குன்னு வாங்கி உங்களுக்கான முழு விமர்சனமும் நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் போடுறேன். ஸோ நம்ம சேனலை நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. மேற்கொண்டு இது போன்ற வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.